வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. திருச்சி மாவட்டம் தென்னூர் கிராம விவசாயி திரு ஜே சந்திரசேகர். இவர் இம்மாவட்ட வேளாண் அறிவியல் நிலையத்தின் பயிற்சி மற்றும் ஆலோசனையோடு பால் காளான் மற்றும் சிப்பி காளானில் பலவகைப்பட்ட மதிப்பூட்டப்பட்ட பொருட்களை தயாரித்து அதன் மூலம் தனது வாழ்வாதாரத்தை வளர்த்து கொண்டு இன்றைய இளைய தலைமுறையினருக்கு நம்பிக்கையூட்டியும் வருகிறார். அன்னாரின் வந்த வழித்தடத்தை கேட்டபோது காளான் வளர்ப்பில் ரொம்ப ஆர்வப்பட்டு 2005 வருஷம் திருச்சி கேவிகே சிறுகமணி அறிவியல் நிலையம் மூலியமாக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு 7 வருஷமாக அந்த காளான் தொழில் நான் சிறப்பாக பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறேன். அது தவிர காளான் நிறைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருளும் தயார் பண்ணிகிட்ருக்குறோம். அதாவது இதுவரை பார்த்திங்கன்னா காளான் ஒரு 84, அதாவது 1984 வருஷத்துக்கு மேலே தான் வளர்ப்பு காளான் ஒரு பிரபலம் அடைஞ்சிது. ஆரம்ப காலத்தில் காளான் வச்சுக்கிட்டு நான் மக்களை தேடி அலைஞ்சு நான் காளான் சாப்பிட்டு எல்லாரும் சொல்கிறது போக இப்போ அவங்க எங்களை தேடி அலையாறான்னு நிலைமை வந்துருச்சு. அதாவது மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் இப்போ காளானில் நாங்கள் ஆரம்பத்தை உற்பத்தி பண்ணும்போது சமயத்தில் மழை காலத்தில் அளவுக்கு அதிகமாக வந்துடும். இப்போ காளான் விற்க முடியாமல் மிச்சப்படும். அப்போ நம்ம குப்பையில் கொட்டுற நிலைமையில் வந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்டோர் பண்ண முடியாது. அதாவது பால் காளான் காய வச்சு பல மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் பண்ணலாம். இந்த சிப்பி காளான் சொல்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு நாள் தான், 24 மணி நேரம் தான் தாங்கும். அது வேறு யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் நாங்கள் பால் காளான் உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். இந்த காளான் 7 நாள் வரை ஸ்டோரேஜ், ஒரு வாரம் தாங்கும். இது மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் நிறையா தயார் பண்ணலாம். அது அதனால் நாங்கள் கேவிகே சிறுகமணியில் இந்த மாதிரி காளான் வளர்க்குறோம், கஷ்டப்பட்டு வளர்க்குறோம். உற்பத்தி பண்ணி விற்க முடியாமல் உங்களுக்கு குப்பையில் கூட நிலைமை வருது. அதுக்கு என்ன பண்ணுறது நாங்கள் ஐடியா கேட்டோம். அதுக்கு ஃபுட் சயின்ஸில் கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுத்தாங்க. காளான் என்னென்ன பண்ணலாம், ஊறுகாய், சூப் பவுடர், இட்லி பவுடர் இந்த மாதிரி தயார் பண்ணி சேல்ஸ் பண்ணுங்கள், ஏன் நீங்கள் கஷ்டப்பட்டு வீணாக்கி குப்பையில் கொட்டுறீங்கன்னு சொல்லி ட்ரைனிங் கொடுத்தாங்க. காளான் சூப் பவுடர் இது மக்களுக்கு தேவையான அனைத்து, ஒரு மனிதன் தேவையான அனைத்து ஊட்டச்சத்து இருக்குது. இந்த பாலக்காய் அளவுக்கு அதிகம் நார்ச்சத்து இருக்குது. அதனால் சாப்பிடும்போது சுகர் பேஷண்ட்டு இந்த மாதிரி கொலஸ்ட்ரால்லாம் சாப்பிட்டாக்கலாம் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுக்காக தயார் பண்ணியிருக்கோம். அடுத்தது காளான் சாதப்பொடிங்க. காளான் சாதப்பொடியில் இருக்கிற எல்லாமே ஒரு சுகர் பேஷண்ட் உள்ளவங்க எல்லாமே சேர்த்துருக்கோம். அதில் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை சாப்பிட்லாம். இதில் அனைத்து சத்துக்குமே அடங்கியிருக்குது. அடுத்தது காளான் இட்லி பவுடர். சாதாரணமாக வீட்டுங்களில் இட்லி பவுடர் தயார் பண்ணுவாங்க. ஆனால் பால் காளான் நாங்கள் வறுத்து அதை பவுட்ரு பண்ணி போட்டிருக்கோம். அதாவது மருத்துவ குணம் நிறைந்த உணவாக இருக்குது. அடுத்தது பிக்கிள். பால் காளானில் ஒரு பிக்கிள். இது பார்த்திங்கன்னா காளான் உணவு நம்ம ஒரு வாரம் தான் நம்ம அது தாங்குன்னு சொல்கிறோம். இது ஒரு வருஷம் வரை கெடாத அளவுக்கு நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம். பால் காளான் அவங்க ட்ரைனிங் கொடுத்த மாதிரி ஃபுட் சயின்ஸில் ப்ரிசர்வேட்டிவ், அதாவது எந்த வித கெடுதல் இல்லாமல் இந்த ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்துருக்கோம். அதில் அதனால் ஒரு வருஷம் வரை தாங்கும். இது எல்லாருமே சாப்பிட்லாம். அடுத்தது ஜாம். இந்த ஜாம் பால் காளான் தயார் பண்ணியிருக்கோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லோருமே சாப்பிட்லாம். குழந்தைகள் விரும்பி சாப்பிட்டுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த காளான்லேயே பக்கோடா தயார் பண்ணியிருக்கோம். அடுத்ததுலேயே காளானில் சில்லி, காளான் சில்லி. இது இப்போ திருச்சி டிஸ்ட்ரிக்டில் உழவர் சந்தையில் கலெக்டர் நான் காளான் சிறப்பாக தொழில் பண்ணுறதுனால எனக்கு ஸ்பெஷல் பர்மிஷனில் கடை கொடுத்துருக்காங்க. தினசரி காளான் சூப் போட்டு விற்றுட்ருக்கோம். காளான் சூப் ஃபேமஸாக இருக்குது உழவர் சந்தையில், எல்லோரும் சாப்பிட்டுருக்காங்க. காலங்காலமாக விவசாயிகளின் உற்ற நண்பனாகவும் அவர்களுக்கு இன்னொரு வருமானத்தை ஈட்டி தரும் வளமான தொழிலாகவும் அமைந்தது கால்நடை வளர்ப்பாகும். கால்நடை வளர்ப்பில் தீவன தட்டுப்பாட்டை சமாளிக்கும் வகையில் தீவன பயிர் சாகுபடி குறித்தும் தட்டுப்பாடான காலங்களில் அதனை சேமித்து உபயோகிக்கும் முறைகள் குறித்தும் விளக்க இருக்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் திரூர் வேளாண் அறிவியல் நிலைய வேளாண் விரிவாக்கத்துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் எம் நிர்மலாதேவி அவர்கள்.
பொறுத்தவரையில் கால்நடைகளோட உற்பத்தி அதிக அளவு, அதாவது எண்ணிக்கையில் கால்நடைகள் அதிகமாக இருந்தால் கூட அதிலேருந்து கிடைக்கக்கூடிய உற்பத்தியான பொருட்களான பால், இறைச்சி ஆகியவற்றோட இது வந்து குறைவாகவே இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம உயர்தர கலப்பின கால்நடைகளை வளர்த்தா கூட உற்பத்தி குறைவாக இருக்கிறதுக்கு காரணம் நம்ம அதுக்கு வந்து சத்தான சமச்சீரான தீவனம் கொடுக்கறதில்ல அப்படிங்கிறது தான் வந்து ஆராய்ச்சிகளோட முடிவாக இருக்குது. பொதுவாகவே விவசாயிகளை நம்ம பார்த்தோம் என்னென்னா, கால்நடைகளுக்கு என்ன உணவுப் பொருளை கொடுக்குறோம் நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, வைக்கோல் இல்லையா, நெல் அறுவடைக்கு பின்னர் கிடைக்கக்கூடிய வைக்கோல், நிலக்கடலை கொடி, அது என்ன பண்ணுறோம், நிலக்கடலை அறுவடை செஞ்சதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய நிலக்கடலை கொடி, தட்டைப்பயிறுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தட்டைப்பயிரையும் அறுவடை செஞ்சதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய தட்டைப்பயிறு கொடி. இது மாதிரி எல்லா பொருட்களையும் அறுவடை செஞ்சதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய உப பொருட்களை தான் நம்ம வந்து கால்நடைகளுக்கு பொதுவாக உணவுப் பொருளாக கொடுக்குறோம். அப்படி உணவுப் பொருளாக கொடுத்துட்டு நம்ம அந்த கால்நடைகள்கிட்ட இருந்து மட்டும் அதிக சத்தான சமச்சீரான ஒரு உற்பத்தி பொருளை எதிர்பார்க்கறது வந்து நியாயமற்றது. அதனால் நம்ம கால்நடைகளுக்கு வந்து சமச்சீரான சத்துள்ள உணவை கொடுக்கணும், அதுவும் பசுந்தீவனத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து தற்சமய காலகட்டத்தில் வந்து இன்றியமையாத ஒன்றா இருக்குது. பொதுவாகவே அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம தீவனப்பயிர்கள் சாகுபடி செய்யணும். நம்ம எப்படி உணவுப் பயிர்கள் சாகுபடி செய்கிறோமோ அது மாதிரியே தீவனப்பயிரும் சாகுபடி செய்யணும். தீவனப்பயிர் உற்பத்தியை அதிகரிக்கணும்னா ஒன்று குறைவான நிலத்திலேயே, அதாவது நில அளவு குறைவாக தான் தேவைப்படணும். ஸோ குறைந்த நிலப்பரப்பில் அதிக உற்பத்தியை தரக்கூடிய தீவனப்பயிர்களை நம்ம பயிர் செய்யலாம். சரியான உளவியல் முறைகளை வந்து நம்ம பின்பற்றலாம். அப்புறம் மானாவாரி நிலங்கள் இருக்கு இல்லையா, அதுலேயுமே நம்ம என்ன தீவனப்பயிர் செய்யலாம், அந்த நிலத்தையும் எந்த மாதிரி பயன்பாட்டுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்து அந்தந்த தீவனப்பயிர்களை பயிர் செய்யலாம். அப்புறம் பிரச்சனைக்குரிய நிலங்கள் இருக்கு இல்லையா, சில நிலங்கள் வந்து எதுவுமே வராது, அமில நிலம், கலர் நிலமாக இருக்கலாம், உவர் நிலமாக இருக்கலாம், ரொம்ப தண்ணி தேங்கின நிலமாக இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலங்களில் என்ன தீவனப்பயிர்கள் வருமோ அந்த மாதிரி தீவனப்பயிர்களை நம்ம தேர்ந்தெடுத்து பயிர் செய்யலாம். இப்போ தீவனப்பயிர்களோட வகைகள் பற்றி பார்ப்போம். தீவனப்பயிர்களை வந்து பொதுவாக ஒரு 4 வகையாக பிரிக்கலாம். அதாவது தானிய வகை தீவனப்பயிர், புல் வகை தீவனப்பயிர், பயறு வகை தீவனப்பயிர், தீவன மரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தீவனப்பயிர்களை வந்து 4 விதமாக பிரிக்கலாம். இதில் தானிய வகை தீவனப்பயிர்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓட்ஸு, மக்காச்சோளம், சோளம், தீவன கம்பு இதெல்லாம் வந்து தானிய வகை தீவனப்பயிர்களில் அடக்கம். புல் வகை தீவனப்பயிர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பு நேப்பியர் ஒட்டுப்புல், தீனாநாத் புல், கொழுக்கட்டை புல், கினியா புல், ரோட்ஸ் புல் இதெல்லாம் வந்து புல் வகை தீவனப்பயிர்கள். அடுத்தது பயறு வகை தீவனப்பயிர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலி மசால், முயல் மசால், குதிரை மசால், தீவன தட்டைப்பயிறு இவற்றையெல்லாம் வந்து பயறு வகை பயிர்கள். அதனால் இதை பயறு வகை தீவனப்பயிர்கள் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அடுத்ததாக தீவன மரங்கள், நமக்கே தெரியும் அகத்தி, சவுண்டல், வெல்வேல், கருவேல் இதெல்லாம் வந்து தீவன மரங்கள், அதாவது மரப்பயிர்கள். இதை வந்து நம்ம வேலியாக கூட பயிர் பண்ணலாம், தீவனத்துக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒரு சில தீவன பயிர்கள் மட்டும் எப்படின்னு பார்ப்போம். அதாவது நம்மளோட வீட்டு தேவைக்கோ நம்ம வளர்க்கக்கூடிய கால்நடைகளின் தேவைக்கு ஏற்ற மாதிரி சிறிய பரப்பளவிலே நம்ம பயிர் செஞ்சு பலனடக்கூடிய தீவன பயிர்கள் பற்றி பார்க்கலாம். முதலாவதாக கம்பு நேப்பியர் ஒட்டுப்புல். இந்த கம்பு நேப்பியர் ஒட்டுப்புல் வந்து எல்லா பருவ காலத்துலேயும் நம்ம வந்து வளர்க்கக்கூடியது. இரவை பயிராக எல்லா பருவத்துக்கும் இது ஏற்றது. பொதுவாக இதை எப்படி பயிர் பண்ணணும் அப்படின்னா, நல்ல பண்படுத்தப்பட்ட நிலத்தில் வந்து 50 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு நல்லா பார் அமைச்சுக்கணும். அந்த பார்களில் வந்து நம்ம கரும்பு நடுற மாதிரியே தான் இதோட தண்டு கரணைகள் தான், கம்பு நேப்பியர் ஒட்டுப்புல்லோட தண்டு கரணைகள் தான் விதைப்புக்கு பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி அறுவடை பண்ணும்போது ஒவ்வொரு அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம மேலுரமாக யூரியா மட்டும் போட்டால் போதுமானது. அதாவது அறுவடை எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பு நேப்பியர் ஒட்டுப்புல்லை பொறுத்த வரைக்கும் முதல் அறுவடை வந்து 75லேருந்து 80 நாட்களுக்குள்ளே வரும். அதுக்கப்புறமா பண்ணக்கூடிய அறுவடைகள் வந்து ஒவ்வொரு 45 நாட்கள் இடைவெளியில் நம்ம பண்ணலாம். அதாவது ஒரு வருஷத்தில் 8 முறை நம்ம அறுவடை பண்ணலாம். அடுத்ததாக வந்து கினியா புல் பற்றி பார்ப்போம். கினியா புல்லும் மேலே சொன்ன இந்த கம்பு நேப்பியர் ஒட்டுப்புல் மாதிரியே தான். ஆனால் கினியா புல்லுக்கு நம்ம பயன்படுத்தப்படக்கூடியது வந்து தண்டு கரணைகள் கிடையாது, வேர்க்கரணைகள் பயன்படுத்தலாம். கினியா புல்லே மொத்தமாக அது கொத்தாக வளர்ந்துருக்கும். அதுலேருந்து நம்ம வேர்க்கரணைகளை வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்து அடுத்த நடவுக்கு நம்ம பயன்படுத்தலாம். அப்போ சொன்ன மாதிரியே தான் இதுவுமே 40,000 வேர்க்கரணைகள் தேவைப்படும். ஒரு ஹெக்டருக்கு நடவு செய்யணும் அப்படின்னா 40,000 எண்ணிக்கையுள்ள வேர்க்கரணைகள் தேவைப்படும். இதுலேயும் அப்படி தான் நல்லா பண்படுத்தப்பட்ட நிலத்தில் 50 சென்டிமீட்டர் இடைவெளியில் நீங்கள் பார் அமைச்சுக்கணும். அந்த பார்களில் ஒவ்வொரு வேர்க்கரணையும் கரணைக்கு கரணை 50 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு நீங்கள் நடவு செய்யணும். இதில் அறுவடைன்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல் அறுவடையானது கினியா புல்லில் வந்து 60லேருந்து 65 நாளுக்குள்ளே வரும். அதே மாதிரி ஒவ்வொரு அறுவடையும் 45 நாட்களுக்கு இடையில் வந்து நம்ம பண்ணலாம். இதுவுமே வருஷத்துக்கு 8 முறை அறுவடைக்கு வரும். இதில் மகசூல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 250 டன் பசுந்தீவன மகசூல் வந்து இதில் ஒரு வருஷத்துக்கு எடுக்கலாம். இதே மாதிரியே அடுத்ததாக வந்து வேலி மசால் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து புரதச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தீவன பயிர். வேலி மசால் எப்படின்னா அதோட விதைகள் பார்த்திங்கன்னா மிக மிக மெல்லிய விதைகளாக இருக்கும். கடுகு சைஸில் தான் அது வந்து மிக மெல்லிய விதைகளாக இருக்கும். அதனால் அது வந்து முளைக்கிறது வந்து கொஞ்சம் முளைப்பு திறன் கம்மியாக இருக்கும்.
அந்த முளைப்பு திறனை அதிகப்படுத்துறதுக்கும் நம்மக்கிட்ட ஒரு தொழில்நுட்பம் இருக்குது. என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை வந்து அடுப்புலேருந்து இறக்கி ஒரு 4 நிமிஷம் வச்சுட்டு அதில் இந்த வேலி மசால் விதைகளை போட்டு இன்னொரு 4 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் வச்சுருக்கணும். வச்சுருந்துட்டு நீரை நல்லா வடிச்சிட்டு திரும்ப நிழலில் வேலி மசால் விதைகளை உலர்த்திட்டு அதுக்கப்புறம் மணலோட சேர்த்து விதைச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 80% முளைப்பு திறன் வந்து நமக்கு உறுதியாகும். இன்னொன்று, இது வந்து கொஞ்சம் மெதுவாக வளரக்கூடிய பயிர். புரதச்சத்து நல்லா கொடுக்கக்கூடிய பயிராக இருந்தாலும் இது கொஞ்சம் மெதுவாக வளரக்கூடிய பயிர். இதில் வந்து 20% வந்து புரதச்சத்து இருக்குது. அதனால் கால்நடைகளுக்கு தேவையான புரதச்சத்தை வந்து ஈடு செய்யக்கூடிய அளவில் இதில் புரதச்சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பொதுவாகவே ஒரு ஆண்டுக்கு பயிர் சுழற்சிங்கும் போது ஒரு இடத்துல வந்து 2 பயிராக இருக்கலாம், ஒரு இடத்துல 3 பயிராக இருக்கலாம். ஸோ அந்த 2 பயிருக்கு இடைப்பட்ட இடைவெளியிலையும் நீங்கள் வந்து குறைந்த நாட்களில் மகசூல் தரக்கூடிய தீவன பயிரை செலக்ட் பண்ணி நம்ம பயிர் பண்ணலாம். அதே மாதிரி 3 பயிராக 3வது பயிருக்கும் அடுத்த சீசனுக்கும் நம்ம அடுத்த பருவத்துக்கும் போடக்கூடிய பயிருக்கு முன்னாடி கிடைக்கக்கூடிய இடைவெளியிலையும் நீங்கள் ஒரு தீவன பயிரை வந்து பயிர் பண்ணலாம். அதே மாதிரி மானாவாரி நிலங்களில் வந்து சோளம், கம்பு அந்த மாதிரி நம்ம விதைப்போம் இல்லையா, அது கூடயே சேர்ந்து நம்ம மெதுவாக வளரக்கூடிய ஒரு தீவன பயிரை விதைச்சிட்டோம் அப்படின்னா கம்பு சோளத்தின் அறுவடைக்கு அப்புறம் அதோட தட்டையோடு சேர்த்து நம்ம வளர்ந்துட்டு வர தீவன பயிரையும் அறுவடை பண்ணி நம்ம கால்நடைகளுக்கு உணவாக கொடுக்கலாம். இப்போ நீங்கள் பயிர் பண்ணும்போதே வந்து ஒவ்வொரு தீவன பயிரும் நீங்கள் விதைப்பு எடுப்பீங்க இல்லையா, அதை வெவ்வேறு கால அளவுகளில் விதைப்பு எடுத்தீங்கன்னா, அதாவது இன்றைக்கி இங்கே ஒரு ஏரியாவை நீங்கள் வந்து விதைப்பு எடுத்தீங்கன்னா அடுத்து ஒரு 2 நாள் கழித்து விதைப்பு எடுத்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் அறுவடைக்கு வரும்போது ஒவ்வொரு 45 நாளைக்கும் அறுவடைக்கு வருது இல்லையா, அப்படி அறுவடை வரும்போது வருடம் முழுவதும் உங்களுக்கு அறுவடை கிடைக்கக்கூடியதான வாய்ப்பு இருக்கும். நம்ம மொத்தமாக ஒரே நேரத்தில் விதைப்பு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, எல்லா தீவன பயிரும் ஒரே டைமில் அறுவடைக்கு வந்துடும். ஒரே டைமில் அறுவடைக்கு வந்துருச்சுன்னா நமக்கு தேவைக்கு போக எஞ்சி அது வந்து காய்ஞ்ச தீவன பயிராக போயிடும். ஸோ கால்நடைகளுக்கு வந்து பசுந்தீவனம் கொடுக்கறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. ஒரு நாளைக்கு 20 to 25 கிலோ வரைக்கும் கால்நடைகளுக்கு வந்து பசுக்களுக்கு நம்ம பசுந்தீவனம் கொடுக்கலாம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய நடவு இதை மேற்கொண்டோம் அப்படின்னா வருஷம் முழுவதும் தொடர்ந்து சத்துள்ள சமச்சீரான தீவனம் கிடைக்கிறதுக்கு ஏதுவாகும். அதனால் விவசாயிகள் வந்து கால்நடை வளர்ப்பும் நம்மளோட ஒன்றிணைந்த தொழிலாக இருக்கிறதுனால கால்நடைகளுக்கு வந்து பசுந்தீவனம் கொடுக்கறதோட முக்கியத்துவத்தை உணர்ந்து பசுந்தீவனம் சாகுபடி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் தீவனப்பயிர் சாகுபடி குறித்த உங்களுடைய கருத்துக்களுக்கும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களுடைய வேளாண்மை அறிவியல் நிலையத்தை அணுகலாம். பேராசிரியர் மற்றும் தலைவர், வேளாண்மை அறிவியல் நிலையம், திரூர், திருவள்ளூர் மாவட்டம். என்னுடைய தொலைபேசி எண் 276207005. மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.